ஹாய் மக்களே! நான் உங்க ரேவதி பேசுறேன். துப்பறியும் சாம்புவோட 3வது பாகமான காணாமற் போன கம்மல் என்ற கதைய நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி 2 பாகம் இருக்கு. டைம் கிடைக்கும்போது கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ட சொல்லுங்க. YouTubeல ஷார்ட்ஸாவும், ஃபுல் ஆடியோ ஸ்டோரியாகவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். லிங்க் பயோல இருக்கு. மறக்காம YouTube பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. காணாமற் போன கம்மல் எபிசோட் 1 பூம் பூம் என்று மோட்டார் சத்தம் கேட்டவுடன் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து கொண்டிருந்த சாம்பு வாசலுக்கு ஓடி வந்தான். மோட்டாரில் மிஸ்டர் மகாராஜன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். சாம்பு, சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வாரும், ஒரு கேஸ் என்றார். அப்போது அவனுக்கு உண்டாகிய பரபரப்பில் தன் சட்டையாலேயே தலையை துடைத்துக் கொண்டு அவசர அவசரமாக கோட்டை மாட்டிக்கொண்டு சாம்பு வெளியே வந்தான். சிறிது நேரத்தில் மகாராஜனுடன் 40 மைல் வேகத்தில் மோட்டாரில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். மிஸ்டர் சாம்பு, ரொம்ப அவசரப்பட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இருக்கட்டும், நாம் எங்கே போகிறோம் என்று முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன் என்று ஆரம்பித்தார் மகாராஜன். அடையாற்றில் சபாபதி செட்டியார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீரா? பெரிய வைர வியாபாரி. சமீபத்தில் அடையாற்றில் அவரது பங்களாவுக்கு 3வது மாடி கட்டினார். அப்போது அவரது பங்களாவிலே ஒரு திருட்டு நடந்து விட்டது. செட்டியார் அடமானமாக வைர நகைகள் வாங்கிக் கொள்வதுண்டு. அம்மாதிரி கருணாபுரம் ஜமீன்தாரிடம் ஒரு ஜதை வைர கம்மலை வாங்கியிருக்கிறார். அந்த கம்மல் திருடு போய்விட்டதாக்கும் என்றான் சாம்பு தனது கூர்மையான மூக்கு நுனியை தடவிக்கொண்டு. அவசரப்படாமல் கேட்டுக்கொண்டு வாரும். ஜமீன்தார் போன பிறகு கம்மல் பெட்டி மேஜை மேலேயே இருந்தது. செட்டியார் ஏதோ காரியமாக ஒரு நிமிஷம் அடுத்த அறைக்கு போயிருக்கிறார். 3வது மாடியில் கொள்ளத்துக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய குமாஸ்தா குப்புசாமி வாசல்புறம் வந்திருக்கிறான். அவருடைய 6 வயது குழந்தை தங்கவேலு கூடத்து ஹாலில் விளையாடி கொண்டிருந்திருக்கிறான். செட்டியாரின் தகப்பனார் கிழவர் திண்ணையிலே உட்கார்ந்திருக்கிறார். சமையல்காரன் அடுக்கலையிலிருந்து வெளியே வரவே இல்லை. வேலைக்காரன் முனுசாமி கிணற்றங்கரையில் வேஷ்டி துவைத்துக் கொண்டிருந்திருக்கிறான். கம்மல் பெட்டி மாயமாக மறைந்து விட்டது என்றான் சாம்பு. அப்படியும் செட்டியார் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். வாசற்கதவை உடனே சாத்த சொல்லிவிட்டார். வீட்டின் வாசற்புறமாக திருடன் வெளியேறி இருக்க முடியாது. கிழவர் யாரும் வெளியே போகவே இல்லை என்று உறுதியாக சொல்லுகிறார். புழக்கடை பக்கமும் ஒருவரும் செல்லவில்லை. ஆகவே அதை எடுத்தவன் வீட்டுக்குள் தான் எங்கேயோ ஒளித்து வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நிச்சயமாக நம்புகிறார். அப்புறம் என்ன செய்தார்? என்னத்த செய்வது? 2 கொள்ளத்துக்காரர்கள் மேலும் சந்தேகப்பட்டு ரிமாண்டில் வைத்தார். ஆனால் ஒன்றும் வெளிப்படவில்லை. அவர்களை விடுதலை செய்ய வேண்டியிருந்தது. வேறு கொள்ளத்துக்காரர்களை கொண்டு பாக்கி இருந்த சொற்ப வேலையும் பூர்த்தி செய்தார். போலீசுக்கு அறிவித்ததில் மிஸ்டர் கோபாலன் என்கிறவரை அவர்கள் அனுப்பி திருட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். கோபாலன் 15 நாட்களாக செட்டியார் வீட்டில் தான் இருக்கிறார். சாம்புவுக்கு பகீர் என்றது. இதேதுடா, போலீஸ்காரருடன் எதுக்கு நமக்கு வம்பு என்று தயங்கினான். என்ன யோசிக்கிறீர்? சும்மா வாரும், பயப்படாதையும். அந்த கம்மலை நீர்தான் கண்டுபிடித்து கொடுக்கணும். தவிர இப்போது கர்ணாபுர ஜமீன்தார் வேறு பணத்தை வைத்துக் கொண்டு பண்டத்தை கொடுக்கும்படி செட்டியாரை நெருக்குகிறார் என்றான் சாம்பு கவலை சூழ்ந்த முகத்துடன். கம்மலை இன்று சாயந்தரத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்று முடித்தார் அவர். எது, இன்று சாயந்தரத்துக்குள்ளா என்று சாம்பு வாயை பிளந்தான். என்னங்க, சாம்புவுக்கு வந்த அடுத்த கேஸ் இப்படி இருக்கு. இந்த கேஸையாவது நம்ம சாம்பு அவரோட புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிப்பாரா? நாளை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.